ஐஷு, ஆதி நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். என்னலாம் சொல்லுவான்? அப்படி நல்லாலாம் பேச ஆரம்பிக்கல கையல். அம்மான்னு சொல்லுவான், அப்புறம் டாடா சொல்லுவான், அப்புறம் ரியாவை ரியான்னு சொல்லுவான், அப்புறம் ஏதாவது வேணும்னா அது வேணும்னு கேட்பான். அப்புறம் அவனோட பொம்மை, வண்டி, காரு அதெல்லாம் சொல்லுவான் கையல். மற்றபடி இன்னும் நல்லா அந்த அளவுக்கு பேச ஆரம்பிக்கல. ஆனா இந்த அளவுக்கு சொல்றானே, இப்போ 1 வயசு தானே ஆகுது. 1 வயசுல இதெல்லாம் சொல்றதே பெரிய விஷயம் தான் ஐஷு. ஆமா கையல், அது என்னமோ உண்மைதான். ஏன்னா சில குழந்தைங்கலாம் இதெல்லாம் பேசுறதுக்கே 2 வயசு ஆகும். ஆனா இவனுக்கு ரியா இருக்கால, ரியா எப்பவுமே அவன் கூட பேசிக்கிட்டே இருப்பா. அதனால அவ சொல்றதை கேட்டு கேட்டு அவனும் சீக்கிரமாவே இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆமா ஐஷு, குழந்தைங்க கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அதை திரும்ப சொல்லணும்னு சீக்கிரமா பேச ஆரம்பிப்பாங்க. பேசாமே இருந்தோம்னா அவங்களும் பேசுறதுக்கு லேட் ஆயிடும். ஆமா கையல், எங்களுக்கு ரியா இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இல்ல. 2 பேரும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவனும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பான். ஆமா ஐஷு, ரியா இருக்கிறதுனால உனக்கு ஆதிக்கு எதுவும் சொல்லி கொடுக்கணும்ன்ற பிரச்சனையே இல்ல. ஏன்னா ரியாவே ஒன்னொன்னா சொல்லி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். என்ன ரியா குட்டி, தம்பிக்கு நீயே எல்லாம் சொல்லி கொடுத்துருவல்ல? ஆமாடா, தம்பிக்கு நானே எல்லாமே சொல்லி கொடுத்திருக்கேன். ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கேன் தெரியுமா? ஆதி குட்டா ஏபிசிடி எல்லாம் சொல்லுவா. அட பரவாயில்லையே, ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கியா? ஆதி இப்பவே ஏபிசிடி எல்லாம் சொல்லுவானா? ஆதி அக்கா உனக்கு ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காளா? எங்க சொல்லு பார்க்கலாம். ஆதி குட்டா, அக்கா ஏபிசிடி சொல்ல சொல்லுங்கடா. அக்கா உனக்கு சொல்லி கொடுத்தல்ல ஏபிசிடி, அது சொல்லு. இது டேய், டிஜிட்டல் வண்டி இல்லடா, ஏபிசிடி. அக்கா சொன்னல்ல, ஏ பி அதுதான்டா சொல்லு. ஏ பி சி டி பரவாயில்லையே, செல்லக்குட்டி சூப்பரா ஏபிசிடி எல்லாம் சொல்றா. ரியா, தம்பிக்கு சூப்பரா ஏபிசிடி சொல்லி கொடுத்திருக்க. ஆமாடா, இன்னும் அந்த ஸ்கூல்ல பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா, எல்லாமே நான் ஆதி குட்டா கிட்ட வந்து சொல்லி கொடுப்பேன். ஓ அப்படியா? அப்பனா ஆதி ஸ்கூல் போகும்போது அம்மா அப்பா ஆதிக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீயே ஆதியை படிக்க வச்சிருவல்ல? அம்மா, நானும் ஆதி குட்டாவும் சேர்ந்து ஹோம்வொர்க் எல்லாம் எழுதுவோம், அப்புறம் ஸ்கூல் போவோமே. ஆமா, அந்த ஸ்கூல் தான் எப்ப திறப்பாங்கன்னு தெரியல. 2 மாசத்துக்கு லீவு. இன்னும் 2 மாசம் இதுங்களை வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும் கையல். ஆமா ஐஷு, நீயாவது 2 குழந்தைங்களை வச்சுட்டு இப்படி சொல்ற. நான் ஒருத்தனை வச்சுக்கிட்டே படாத பாடுபடுறேன். உனக்கு அது பரவாயில்ல. ரியாவும் ஆதியும் 2 பேரும் ஒன்னா கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, உன்னை தொல்லை பண்ண மாட்டாங்க. ஆனா எனக்கு இந்த தீரன் பையன் இருக்கானே, அவனை வச்சுட்டு போதும் போதும்னு ஆகுது ஐஷு. அதுக்கு தான் சொல்றது. அவனுக்கு கூட தம்பியோ தங்கச்சியோ இருந்தா அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, உன்னை தொல்லை பண்ணாம இருப்பாங்க. ஐயோ, நீ வேற ஐஷு, நான் தான் சொன்னேன் அவன் ஒருத்தனை வச்சுக்கிட்டு எனக்கு போதும் போதும்னு ஆகுது. இதுல எங்க இருந்து இன்னொன்னு இல்ல. இப்ப ஆதியும் ரியாவும் 2 பேரும் இருக்காங்கன்னு உனக்கு என்ன தொல்லை இல்லாமையா இருக்கு? நீ என்ன ஃப்ரீயாவா இருக்க? அப்படின்னு சொல்ல முடியாது. 2 பேரை பாத்துக்கிறதும் கஷ்டம்தான். இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது 2 பேரும் ஒன்னா விளையாடிட்டு இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். நம்ம ஃப்ரீயா இருக்கிறதுக்குன்னு இல்ல கையால், 2 பேர் இருந்தா இப்போ ரியா ஆதிக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கறா, அவனை பாத்துக்கிறா. அந்த மாதிரி தீரனுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருந்தா அவனுக்கும் நல்லா இருக்கும்ல. ஆமா ஐஷு, அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. அதுலயும் தீரனுக்கு வேற 5 வயசு ஆக போதா. எல்லாரும் இப்பவே அவனுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வந்தாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஆமா கையல், ரியா பிறக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே தீரன் பிறந்துட்டான். ரியாவுக்கு தம்பி வந்து அவனுக்கே 1 வயசு ஆயிடுச்சு. தீரனுக்கு கூடிய சீக்கிரத்துல தம்பியோ தங்கச்சியோ வந்தாதான் நல்லா இருக்கும். அம்மா, தங்கச்சி பாப்பாவா? நான் உங்ககிட்ட கேட்டேன்ல தங்கச்சி பாப்பா, அந்த மாதிரி தங்கச்சி பாப்பாவா அம்மா? ரியா, தங்கச்சி பாப்பா உனக்கு இல்ல, தீரனுக்கு. ரியா குட்டி, உனக்கு தம்பி பாப்பா இருக்கிறத பார்த்தாதான் தங்கச்சி பாப்பா வேற கேட்டியா? ஆமா ஆமா, இவங்க 2 பேரையும் சமாளிக்க முடியல, இதுல இன்னொரு தங்கச்சி பாப்பா வேற. ஆனா ரியா, தீரனுக்கு தங்கச்சி பாப்பா வந்தா அது உனக்கும் தங்கச்சி பாப்பா தான். ஹாய் ஜாலி, அப்ப எனக்கு தங்கச்சி பாப்பா வரப்போதா? ஐயோ ரியா குட்டி, நீ வேற, தங்கச்சி பாப்பாலாம் இன்னும் வரல. ஐயோ ஆமா ஆமா ரியா, தங்கச்சி பாப்பாலாம் இன்னும் வரல. இதுக்கப்புறம் தான் வரும். ஆனா அது இப்பெல்லாம் இல்ல சரியா? இத வேற போய் யார்கிட்டயாவது சொல்லிட போறா. அம்மா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா தங்கச்சி பாப்பா வரும்ல. ஐயோ ரியா, தங்கச்சி பாப்பா வரும்னு சொல்லல. தீரனுக்கு தங்கச்சி பாப்பா வந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஐயோ கையல், இவ முன்னாடி எதுவுமே பேசக்கூடாது. இப்படி ஏதாவது அரைகுறையா கேட்டுட்டு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவா. சரி விட ஐஷோ, இப்ப இங்க யார்கிட்ட சொல்ல போறா? இங்க நம்ம மட்டும் தானே இருக்கோம். ஆதி குட்டா, தங்கச்சி பாப்பா வருமா? தங்கச்சி பாப்பா வந்தா ஜாலியா இருக்கும்ல.
இருக்கீங்க? நான் தான் உங்க மாலுக்குட்டி. மாலுக்குட்டி என்னன்னு எல்லாரும் கேட்டீங்கல்ல? அதான் ஓடி வந்துட்டேன். ஆனா என்ன ரியா கூட எல்லாமே இங்க இருக்கான்னு பாக்குறீங்களா? அது வேற கதை. இது வேற கதை. அதனால இங்க நான் ரியா கூட இல்ல. இங்க நான் யார் கூட இருக்கேன்னு பாக்குறீங்களா? இதோ பாருங்க. ஏ மாலு, நான் உனக்கு என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ண சொன்னா? ஆப்பிள் தான திங்க சொன்னா. அதானே பண்ணிட்டு இருக்க. ஏ பொடி உருண்ட மாலு, உன்னை ஆப்பிளா திங்க சொன்னா? ஆப்பிள் தின்னுக்கிட்டே அந்த ரியாவை எங்க வீட்ல இருந்து எப்படி வெளியே தோட்டதுன்னு யோசிக்க தானே சொன்னேன். ஐயோ தீரா, அவ்வளவுதானே. அதெல்லாம் தப்ப மாட்டார், தாழ்த்து மாட்டார். ஓ, அப்ப ஐடியா யோசிச்சிட்டியா? இல்லடா தீரா, இன்னும் யோசிக்கல. யோசிக்கிட்டே இருக்கேன். இதோ இந்த ஆப்பிள் முடியறதுக்குள்ள உனக்கு ஐடியா சொல்லிடுவேன்டா. மாலு, சீக்கிரமா யோசிச்சு சொல்லு மாலு. அவங்கள எங்க வீட்ல இருந்து அனுப்பணும். அவங்க வந்து என் பெட்ரூம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் என் பொம்மை எல்லாத்தையுமே எடுக்கறாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதுல அம்மா வேற எனக்குன்னு வாங்கி வச்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் ஸ்நாக்ஸ், பொம்மை, என் பெட்ரூம் இதெல்லாம் எனக்கு மட்டும்தான். அவங்களுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். அவங்கள எப்படியாவது சீக்கிரமா எங்க வீட்ல இருந்து அனுப்பி வைக்கணும் மாலு. நீ ஒண்ணு கவலைப்படாதீரா. அந்த புள்ள பேர் என்ன சொன்ன? ரியாவா குயாவா? அத நம்ம பண்ற டார்ச்சர்ல அதுவே போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட இதுக்கப்புறம் இந்த வீட்ல நம்ம இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி அவங்கள வீட்டை விட்டு போக வச்சிடலாம்டா தீரா. எப்படி மாலு, நம்ம என்ன பண்ணா அந்த ரியா எங்க வீட்டை விட்டு போவா? அது எப்படின்னு தான் யோசிக்கணும்டா தீரா. அதுக்கு யோசிக்கிறதுக்கு மூளை வேலை செய்யணும்ல. என்னாச்சும் சாப்பிட்டாதான் எனக்கு மூளை வேலை செய்யும். அதுக்கு தானே ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கா. எது இந்த ஆப்பிளா? இந்த ஆப்பிளே புளிக்குது. இத ஒண்ணு சாப்பிட்டா மூளை வேலை செய்யாது, வயிறு தான் நல்லா கலக்கும். அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளு குளுன்னு ஜூஸ், ஐஸ்கிரீம் அப்படி என்னாச்சும் சாப்பிட்டா தீரா எனக்கு மூளை வேலை செய்யும். ஐஸ்கிரீமா ஜூஸா? அதுக்கு நம்ம எங்க போறது? நீ தான் வாங்கி கொடுக்கணும். நீ ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தேன்னா நான் உனக்கு அந்த ரியா பிள்ளைய வீட்டை விட்டு துரத்துறதுக்கு சூப்பரான ஐடியா கொடுப்பேன். சரி மாலு, ஆனா ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாமே ஒரே நேரத்துல கேட்டா எங்க அம்மா கொடுக்க மாட்டாங்க, அடிச்சிடுவாங்க. நான் வேணும்னா என் அப்பா கிட்ட சொல்லி ஐஸ்கிரீம் வேணா வாங்கிட்டு வர சொல்றேன். என் அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தா அது நான் உனக்கு தரேன். ஆனா அந்த ரியாவையும் அவ தம்பியவும் என் வீட்ல இருந்து அனுப்புறதுக்கு நீ தான் எனக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லணும். என்னது ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? அப்பனா நான் உனக்கு அந்த ரியா பிள்ளைய வீட்டை விட்டு துரத்துறதுக்கு சூப்பர் ஐடியா யோசிச்சு சொல்றேன்டா தீரா. சரி மாலு, சீக்கிரமா யோசிச்சு அந்த ரியாவை எங்க வீட்ல இருந்து அனுப்புறதுக்கு ஒரு நல்ல ஐடியாவா சொல்லு. அவ என் வீட்ல இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. அதுலயும் அவ ரொம்ப ஓவரா பேசுறா. அவளை எப்படியாவது சீக்கிரமா எங்க வீட்ல இருந்து துரத்தி விட்டுறணும்.